வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி. கணவன் மனைவி மேல சந்தேகப்பட்டு அவங்கள அடிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள கொலையே பண்றது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாரியான செய்திகள நம்மளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆனா இது ஒரு முடிவுக்கு வர மாரியே தெரியல. கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் அப்படிங்கிறது வரவே கூடாது. அப்படி கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது, அதுக்கு உடனடியா ஒரு தீர்வ நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி உங்க கணவனோ, மனைவியோ உங்க மேல சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா, உடனடியா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வர்றது மட்டும் தான் ஒரே தீர்வு. அப்படி இல்லைன்னா 2 பேரும் உட்காந்து மனசு விட்டு பேசி அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த சந்தேகம் தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுமே ஒழிய, அது குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. கணவன், மனைவி 2 பேருமே கல்யாணம் பண்ணும்போது, ஒரு நம்பிக்கை வேணும். கணவன் தன்னுடைய மனைவிய முழுசா நம்பணும். அதே மாரி மனைவி தன்னுடைய கணவன முழுசா நம்பணும். கணவன், மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாலம் மாரி. அதுல ஏற்படுற சின்ன விரிசல் தான் சந்தேகம். அந்த சின்ன விரிசல் அப்படிங்கிறது பின்னாடி அந்த பாலத்தையே தகர்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல மாறும். அந்த மாரி தான் உங்க வாழ்க்கையில சின்ன சின்னதா சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது பின்னாடி உங்க வாழ்க்கைய முடிவுக்கு கொண்டு வர அளவுக்கு அது ரொம்ப மோசமா போய் முடியும். அது மட்டும் இல்ல, உயிருக்கே ஆபத்தான நிலையில கூட அது கொண்டு போய் விட்டுரும். கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்துருச்சுன்னா, அத ஒளிச்சு வைக்கக்கூடாது. உடனடியா அத மனசு விட்டு பேசிறணும். நீங்க மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கும்போது தான், அது இன்னுமே பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் இப்ப சொல்றதுக்கு மிக முக்கிய காரணம், அது சம்பந்தமான ஒரு கேஸ பத்தி தான் நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த மாரி ஒரு கேஸ திரும்பவும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற அளவுக்கு இந்த கேஸ் வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இன்னும் போக போக எந்த மாரியான சம்பவங்கள்லாம் நம்ம பேசப் போறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரீசென்ட்டா இப்ப தமிழ்நாட்டுல நடந்த ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கொடூரமான வழக்க பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அன்னைக்கு சரியா ஏப்ரல் 13, 2026 சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு பக்கத்துல கமலாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அமைஞ்சிருக்கு. அந்த கமலாபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி இருக்கு. இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா அப்படிங்கிற டீச்சருக்கு 44 வயசு ஆகுது. அவங்க அதே ஸ்கூல்ல 10 வருடங்களுக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீவித்யா அப்படிங்கிற அந்த டீச்சர அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாத்து கூடயுமே ரொம்ப அன்பா பழகுவாங்க. அதனாலேயே அந்த ஸ்கூல்ல இருக்க சக டீச்சருக்கு கூட ஸ்ரீவித்யா டீச்சர ரொம்பவே பிடிக்கும். இந்த மாரி தான் அந்த டீச்சர் தினமும் ஸ்கூலுக்கு வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸ்ரீவித்யா டீச்சர் காலையில 8 மணிக்கு வந்துட்டு, சாயங்காலம் 5 மணிக்கு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவாங்க. இதுதான் அவங்களுடைய டெய்லி ரூட்டீனா இருந்துச்சு. அப்படி அவங்க ஸ்கூலுக்கு ரெகுலரா வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது, சரியா ஏப்ரல் 13ஆம் தேதி, அன்னைக்கு வழக்கம் போல அவங்க ஸ்கூல்ல பாடம் எடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீவித்யா. அப்படி ஸ்ரீவித்யா பாடம் எடுத்துட்டு இருக்கும்போதே, உங்கள யாரோ வெளிய கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூல்லயே படிக்கிற மாணவர்கள் 2 பேர் வந்து, உங்கள வெளிய ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வேற நடந்துகிட்டு இருக்கு. இது முக்கியமான பாடம் அப்படிங்கிறதுனால உடனடியா அவங்க போகல. லஞ்ச் டைம்ல மீட் பண்றதா சொல்லி அனுப்பிடுறாங்க. திரும்பவும் லஞ்ச் டைம்ல ஸ்ரீவித்யா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீண்டும் 2 பேர் வந்து உங்கள யாரோ கூப்பிடுறாங்க. வெளிய காம்பவுண்ட் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுக்கு வருது. உடனடியா ஸ்ரீவித்யா டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, அவர பார்க்கறதுக்காக போறாங்க. அவரு வேற யாரும் இல்ல, ஸ்ரீவித்யாவோட கணவர் தான். அடிக்கடி ஸ்கூலுக்கு வந்து அவங்க கூட சண்டை போடுறதே வழக்கமா வச்சுட்டு இருந்தாரு. அன்னைக்கும் அதே மாரி தான் ஸ்ரீவித்யா டீச்சர் கூட சண்டை போடுறதுக்காகவே அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அவர மீட் பண்ணி ஸ்ரீவித்யா டீச்சர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேலும் அவங்களுக்குள்ள எப்பவும் போல சண்டை வர ஆரம்பிக்குது. அந்த சண்டையில தான் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்ரீவித்யாவோட கணவர் பேரு விஜயமுருகன். அவருக்கு 42 வயது ஆகுது. மனைவி மேல இருந்த மொத்த கோவத்தையும் அங்க காட்ட ஆரம்பிச்சாரு. கொடூரமான முறையில கழுத்து, தலை, தோள்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல சரமாரியா வெட்டி சாய்ச்சிருக்காரு. அந்த இடத்திலேயே ஸ்ரீவித்யா டீச்சர் துடி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இந்த மாரி ஒரு கொடூர சம்பவத்த பார்த்த சக ஆசிரியர்கள் உடனடியா ஓட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த ஸ்கூல்ல மாணவர்கள் அங்கும் இங்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஸ்ரீவித்யா டீச்சர இந்த மாரி கொடூரமான முறையில வெட்டுனத அங்க இருக்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. மாணவர்கள் டீச்சர் கண் முன்னாடியே கொடூரமான முறையில வெட்டியிருக்காரு. அப்படி அவர எல்லாருமே தடுக்க முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த கத்திய காமிச்சு உங்களையும் கொலை பண்ணிருவேன். யாருமே கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. மேலும் ஸ்ரீவித்யா கூட இவங்களுக்கு பிறந்த 3 வயசான பெண் குழந்தை இருந்திருக்கு. அதையும் அவங்க சாப்பிடுற இடத்துல உட்கார வச்சுட்டு தான் இவங்க பேசுறதுக்கே இங்க வந்திருப்பாங்க. இப்ப இவங்கள சரமாரியா வெட்டுனதுக்கு அப்புறம் கத்திய காட்டி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனடியா ஸ்ரீவித்யா சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல போய் அவங்க குழந்தையும் தூக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. மேலும் அந்த ஸ்கூலோட காம்பவுண்ட் செவர எகிறி குதிச்சு தான் ஓடியிருக்காரு. அப்படி இவரு எகிறி குதிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தைய அந்த காம்பவுண்ட் செவுருக்கு அந்த பக்கம் தூக்கி வீசியிருக்காரு. 3 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த காம்பவுண்ட் சுவருக்கு அந்த பக்கம் அந்த குழந்தைய தூக்கி வீசிட்டு, இவரும் எகிறி குதிச்சு ஓடியிருக்காரு. இந்த மாரி ஸ்கூல்ல ஒரு ஆசிரியை பட்ட பகல்ல கொடூரமான முறையில வெட்டி கொன்றுக்காங்க
அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்ததுக்கப்புறம் உடனடியா ஓமலூர் போலீஸ் அந்த ஸ்கூலுக்கு வராங்க. கமலாபுரம் அப்படிங்கிற அந்த மேல்நிலைப் பள்ளிக்கு வராங்க. அங்க வந்து உடனடியா விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அங்க இருக்க சக ஆசிரியர்கள் பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே விஜயமுருகன் அடிக்கடி இந்த ஸ்கூல்ல வந்து ஸ்ரீவித்யா டீச்சர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்னதான் ஒரு கணவரா இருந்தாலும் ஸ்கூல்ல வந்து பிரச்சனை பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அடிக்கடி எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதனால அங்க வந்த போலீஸ் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஸ்ரீவித்யா டீச்சரோட உடல மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. கடைசியா விஜயமுருகன் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க தீவிரமா தேடிட்டு இருக்கும்போது தான் ஸ்கூல்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு முட்புதர் பகுதியில 2 பிணங்கள் கிடப்பதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. உடனடியா போலீஸ் அங்க போய் பார்க்கும்போது, அங்க ஒரு 3 வயசு பெண் குழந்தை, கூடவே 42 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆளுடைய பொணமும் அங்க இருந்திருக்கு. இத பார்க்கும்போதே கண்டிப்பா புரியுது. இன்னைக்கு காலையில ஸ்ரீவித்யா டீச்சர கொடூரமான முறையில வெட்டி கொன்ற அவருடைய கணவரும், அவருடைய குழந்தையும் தான். விஜயமுருகன் தன்னுடைய குழந்தைக்கும் விஷம் குடுத்துட்டு, இவரும் விஷம் குடிச்சிட்டு தன்னுடைய உயிர அவரே மாய்ச்சுக்கிட்டாரு. இதுதான் ஓமலூர் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. உடனடியா இவங்களோட உடலையும் மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேத்தோட உடலும் அட்டாப்சி நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக விஜயமுருகன் இப்படி ஒரு கொடூர சம்பவத்த பண்ணாரு? அவங்களுக்கும் ஸ்ரீவித்யா டீச்சருக்கும் என்ன பிரச்சனை? இது எல்லாத்தையுமே போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்ரீவித்யா தன்னுடைய கணவர் மேல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ட பார்க்கும்போது தான் உண்மையிலேயே இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. உண்மையிலேயே விஜயமுருகன் தன்னுடைய மனைவிய இந்த அளவுக்கு, அதுவும் ஒரு ஸ்கூல்லயே வெட்டி கொலை பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்ல, தன்னுடைய குழந்தைக்கும் விஷம் குடுத்து கொல்ற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? அப்படி இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்த்துரலாம். அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேத்துக்கும் திருமணம் ஆயிருக்கு. விஜயமுருகன் தருமபுரி மாவட்டம் மரிமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை சேர்ந்தவர் தான். அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த மனைவி கூட சேர்ந்து வாழாம அது டிவோர்ஸ்ல முடிஞ்சிருச்சு. அடுத்ததா அவருக்கு 2வது திருமணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்பதான் ஸ்ரீவித்யா அப்படிங்கிற டீச்சர அவருக்கு 2வதா திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி கல்யாணமான அந்த மனைவி கூடயும் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. இதனால தான் அந்த மனைவி கூட பிரிஞ்சு போயிருப்பாங்க. மேலும் அந்த மனைவியும் சந்தேகப்பட்டதுனால தான் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. 2வதா ஸ்ரீவித்யா அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. விஜயமுருகனுக்கு ஸ்ரீவித்யா 2வதா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஸ்ரீவித்யாக்கு விஜயமுருகன் தான் முதல் கணவர். இப்படி இவங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது, ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிருக்கு. விஜயமுருகன் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருக்கு அடிக்கடி சந்தேகம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இவரு சந்தேகத்தினால தான் முதல் மனைவியும் பிரிஞ்சு போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட சந்தேகம் அதிகமாயிட்டே போயிருக்கு. இந்த மாரி டைம்ல தான் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அடிக்கடி ஸ்ரீவித்யா மேல சந்தேகப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால அவங்க தருமபுரியில இருந்து ஓமலூர் மாவட்டத்துக்கு வராங்க. அங்க ஒரு வீட்ட வாடகைக்கு எடுத்து 2 பேருமே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நல்லா தான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அங்க கிடைக்கிற சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாரு விஜயமுருகன். ஆனா விஜயமுருகனுக்கு நிரந்தரமா ஒரு வேலை இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரு போயிட்டு இருந்த சின்ன சின்ன வேலைக்கும் கூட போறதில்ல. ஸ்ரீவித்யா எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிருவாங்க. ஆனா இவரு வீட்லயே இருந்துகிட்டு எந்தவித வேலைக்குமே போகாம இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போயிட்டு வர தன்னுடைய மனைவிய மேலும் மேலும் அதிகமா சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு. இருக்க இருக்க அது அதிக அளவுல தான் போயிட்டு இருந்திருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள அடிக்கிறது, ஆபாசமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதே மாரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதனால ஸ்ரீவித்யாக்கு ஒரு கட்டத்துல வெறுத்தே போயிருச்சு. அவங்களும் இது எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க. இருந்தாலும் இது ஒரு முடிவுக்கு வர மாரியே தெரியல. எந்தவித வேலைக்கும் போகாம வேலைக்கு போயிட்டு வர ஸ்ரீவித்யாவ சந்தேகப்பட்டு அடிக்கிறது, திட்டுறது, ஆபாசமா பேசுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதே மாரி முயற்சிகள பண்ணிட்டே இருந்தாரு. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்க தவுசம்பட்டி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல தெளிவா எழுதியிருக்காங்க. எங்க 2 பேத்துக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு. திருமணமான நாள்ல இருந்து என்னுடைய கணவர் என்ன சந்தேகப்பட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நானும் என்னுடைய கணவர் மாறிருவாருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வெயிட் பண்ணி பார்த்தேன். அவரு மாறுற மாரியே தெரியல. தொடர்ந்து இந்த வன்முறை மூலியமா என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரு எந்தவித வேலைக்கும் போறதில்ல. வீட்லயே இருந்துகிட்டு என்ன திட்டிக்கிட்டு ஆபாசமா பேசி அடிக்கிறாரு. சரியா பிப்ரவரி 24, 2026 அன்னைக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட்ட குடுத்துருக்காங்க. மேலும் பிப்ரவரி 16ஆம் தேதி தன்னுடைய கணவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அந்த கம்ப்ளைண்ட்ல எழுதியிருக்காங்க. சரியா பிப்ரவரி 16ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா, எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸ்ரீவித்யா. 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோனயே உடனடியா அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எப்பவும் போல சந்தேகப்பட்டு அவங்கள ஆபாசமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. மேலும் இந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி பூரி கட்டையாலேயே அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொடூரமான முறையில பூரி கட்டைய வச்சு அடிச்சிருக்காரு. இதுல அவங்க உடல் ஃபுல்லா பயங்கரமா காயம் ஏற்படுது.
இதுக்கு மேல நான் சொல்றத கேட்கலின்னா உனக்கு விஷம் குடுத்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டலும் விட்டுருக்காரு. பலத்த காயமடைஞ்ச ஸ்ரீவித்யா உடனடியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. அங்க இருந்தே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. 5 நாளைக்கு முன்னாடி என்னுடைய கணவர் என்ன பூரி கட்டையாலயே அடிச்சுட்டாரு. சந்தேகத்தினால அடிச்சு என்ன காயப்படுத்திட்டாரு. அதனால தான் இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். உடனடியா அவர் மேல ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீவித்யா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது நடந்து இப்ப 50 நாள் ஆயிருக்கு. சரியா ஏப்ரல் 13ஆம் தேதி ஸ்ரீவித்யா வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது 50 நாளைக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. இருந்தாலும் போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸ்ரீவித்யா அவங்க குடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. மேலும் அவர் மேல எஃப்ஐஆர் போட வேண்டாம். அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம்னு சொல்லி திரும்பவும் சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்க அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதே ஸ்டேஷன்ல இருக்க வேற போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீவித்யா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய கணவர் விஜயமுருகன் தலைமறைவாயிட்டாரு. அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. அதனால தான் அவர்னால நாங்க நடவடிக்கை எடுக்க முடியல. அதனால தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு, வெவ்வேறு முரண்பாடான தகவல்கள சொல்லியிருக்காங்க. இதுல யார் சொல்றது உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்ப ஸ்ரீவித்யா கூட வேலை பார்த்த டீச்சர்ஸ் எல்லாருமே, அன்னைக்கே ஆக்ஷன் எடுத்திருந்தா, இப்ப பரிதாபமா ஒரு உயிர் போயிருக்காது. அது மட்டும் இல்ல, ஸ்ரீவித்யாவ கொடூரமா கொலை பண்ணது மட்டும் இல்லாம, அவங்களோட பெண் குழந்தைக்கும் விஷம் வச்சு குடுத்துட்டு, இவரும் தான் உயிர தானே எடுத்துக்கிட்டு இறந்து போயிட்டாரு. சந்தேக புத்தி எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியுது. சந்தேகத்திலே ஊறி போயிருக்காரு விஜயமுருகன். அதிலிருந்து அவர்னால விடுபடவே முடியல. சந்தேகம் அப்படிங்கிற படுகுழியில விழுந்துட்டாரு விஜயமுருகன். அந்த சந்தேகம் அப்படிங்கிறது அவர கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு, கடைசியில அவரோட வாழ்க்கையே நாசமாயிருச்சு. உங்களோட வாழ்க்கை துணைய பிரியறதுக்கு அதிக காரணம் இருக்கலாம். ஆனா சந்தேகத்த காரணமா வச்சுக்கிட்டு, அவங்களோட உயிர பறிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித ரைட்ஸுமே கிடையாது. ஒருத்தரோட உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. உங்களுக்கு சந்தேக புத்தி அதிகமாயிட்டே போகுதுன்னா, ஒரு மனநல மருத்துவர மீட் பண்றது நல்லது. அதன் மூலியமா தான் உங்களுக்கு சிறந்த ஒரு கவுன்சிலிங் கிடைக்கும். அத விட்டுட்டு நீங்க வன்முறையில இறங்கும்போது, அதுதான் உங்க அழிவு பாதையோட தொடக்கம். எந்த ஒரு சம்பவத்துல ஈடுபடும்போதும், அத ஒரு தடவைக்கு 100 தடவ யோசிச்சு பண்ணணும். இந்த மாரி பண்ணுனா நம்ம பிரச்சனை தீந்துருமா? இப்ப விஜயமுருகன் இந்த மாரி ஒரு சம்பவத்த பண்ணிட்டாரு. இதன் மூலியமா அவருக்கு என்ன ஆச்சு? கடைசியில அவரோட உயிரும் தான் போயிருக்கு. எந்த ஒரு சம்பவத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் நிதானமா யோசிச்சோம் அப்படின்னா, அதிலிருந்து ஒரு சரியான தீர்வு நமக்கு கிடைக்கும். அத விட்டுட்டு கொலை பண்ணா எல்லாமே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது முட்டாள்தனம். இந்த கேஸ்லயும் அது மாரி தான் விஜயமுருகன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல அப்பாவியான அந்த 3 வயசு குழந்தையோட உயிரும் இப்ப பறி போயிருக்கு. இதுக்கு மேல இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். மறக்காம வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.